அம்மா வழியிலேருந்து அழுறாங்க. நீடூழி காலம் வாழ வேண்டும். லிங்காவும் விதுவும் பாத்தியா அப்பத்த கேட்டு அகேத்தியா அப்பத்த கேட்டு அகேத்திதோ பாத்து. ஓ வாவ் இஜிட் நன்றி சொல்ல உனக்கு வாழ்க்கை இல்லை எனக்கு. நன்றி சொன்னாது கணவன் மனைவி அப்படி வந்து சொல்லக்கூடாது. எங்களுக்கு அப்படித்தானே, நாங்க வீட்டு கடைசி பிள்ளை செல்ல பிள்ளையா இருந்து இப்ப டைமுக்கு அவங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி உங்களுக்கு தரம் தவிர உனக்கு காட்டுருவாங்க வெளியால வந்து வாங்க கிரிய போங்க. ஹாப்பி அனிவர்சரி சர்ப்ரைஸ். கல்யாணத்துல எடுத்து போட்டோம் என்ன இதெல்லாம் உங்களோட வீட்டுக்காரர்கள் இதை பண்ணிருப்பாங்களா இல்ல அவங்களோட வீட்டுக்காரர்கள் இதை பண்ணிருப்பாங்க? ஓம் பண்ணி பார்க்கட்டும். நீ கேக்கு செஞ்ச அழைத்து எனக்கு பயமா கல்யாணத்துக்கு இல்ல எனக்கு பெஸ்ட் கல்யாணமா இதான் தம்பிக்குது. சரி இப்ப அவருக்கு ஹிப் கொடுத்துறாரு, நீங்களே என்ன ஹிப் கொடுக்க போறீங்க? நான் தானே கொடுத்தீங்க மருமகளை கொடுத்தீங்க மகனுக்கு, மகனை கொடுத்தீங்க மருமகளுக்கு. அன்பான சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லிங்கா. நான் இப்போ எங்களை விட்டு நிற்கிறேன். என்னை விட என்மையில அன்பு வச்சுக்கிறது அந்த ஒரு உயிர் தான் என் மனைவி. அப்போ அவ்வளோ பாசம் என்மையில. இப்போ பாசம் முடிஞ்சதுக்குள்ள என்ன சொல்றேன், பாசம் முடிஞ்சதுக்குள்ள அவள் தான் எப்பயும் முதலிடத்தில் இருப்பாள். என்னை விட நானும் பாசம் இல்லாமல் இல்லை, நானும் அளவு கடந்த பாசம் வச்சுக்கிறவள். நான் என்னை விட ஒரு படி மேலே என் மேலே பாசம் வச்சுக்கிறது என் மனைவி தான். ரெண்டே திருமண நாளை ஒரு சிறப்பாக கொண்டாடணுன்றதுக்காக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு என்ன வந்து எழுப்பி அதான் வந்து பாருங்கன்னு சொல்லி லைட் செட்டிங் எல்லாம் காட்டி தனியத்தான் அவளோட வாட்டுக்கு டெக்கரேட் பண்ணி எல்லாமே வந்து இரண்டை வந்து காட்டினவன். அப்போ இன்றைய நாள் நாங்கள் ஒரு பெருசாக வெகுளவில் இல்லாமல் நோமலாக எங்களை வீட்டுக்குள்ளேயே நாங்கள் கொண்டாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எங்களோட திருமண நாள் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் எழுவுங்களே, கொஞ்சம் வாங்களே, உண்டு காட்டுற வாங்க வெளியால வந்து வாங்க கிரிய போகுது வாங்க வாங்கல அப்படியே வாங்க கொஞ்சம். ஹாப்பி அனிவர்சரி சர்ப்ரைஸ். நீங்க நல்ல நித்ர வைத்தியல், நான் 2 வேலையை காட்டிட்டேன். என்னதுக்கு லைட் லைட் ரெண்டு கேட்டு ஏசி நீ வேண்டிதாங்க இல்ல போல. ஹாப்பி அனிவர்சரி. தேங்க் யூ. திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். என்ன திடீர்னு நான் எதிர்பார்க்கல. முதலாவது அனிவர்சரி அப்புறம் என்ன இது அப்ப நான் நித்திரையே போகலே ஃபுல்லா இதானே செஞ்சு எழுந்திருவேலோ ஒன்று பார்த்து பாரு செஞ்சு. ரெண்டே நாள ஞாபகப்படுத்துற முதல் போட்டோ தான் கல்யாண போட்டோ. ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு அப்படி எடுத்த போட்டோ இந்த போட்டோ. இதெல்லாம் நீங்க நிக்க போறீங்க வெக்கேஷன்ல அந்த நிக்கிறேனே. ஒரு தடவை தான் நீங்க ப்ரோ ரெண்டு. ஓ கல்யாணத்துல எடுத்த போட்டோஸ் என்ன இதெல்லாம். லிங்கா விது எங்க பார்த்து பிளான் பண்ணீங்க? யூடியூப்ல பார்த்தா இல்ல? ஏதோ தோணிக்கு எங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா யோசிக்கல. சரி டிஃப்ரெண்டா தான் யோசிக்கணும். அப்ப 2 ஹார்ட் இருக்கு. யார் ஹார்ட்? நான் ஹார்ட். எந்த ஹார்ட் என்னது? ரெண்டும் பண்ணலாம். சரி ஒரு ஹார்ட் இருக்கு. நான்டால நீங்க என்றால நான். என்னம்மா அப்படி பண்றீங்களேம்மா? அப்ப இந்த நாள்ல நீங்க அத்தானுக்கு சொல்ல வர விஷயம் என்ன? ஹாப்பி அனிவர்சரி. காலம் பூரா ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா இருக்கணும்ன்றது தான் என்னோட இருக்கணும். உங்களோட தான் வரணும். அவரா வரணும். இல்ல அதானே
வெளியிலேருந்து இப்போ நான் வெளியிலேருந்து வரதுக்கு காரணம் வைஃப் கொண்டாட்டியும் தான். என்னடா அவருக்கு வெளிநாட்டில் இருக்கிற விருப்பம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கிற விருப்பம் என்னன்னா காசு பணத்தை தாண்டி அன்பு தான் முக்கியம் என்று அங்கிருந்து வரணும். எனக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கணும். என்னுடைய காலம் பூரா என்னுடைய மரணம் வரை எனக்கு பக்கத்துலேயே நீங்கள் இருக்கணும். என்னோட ஆசையே நிறைவேற்ற வேணும்ன்றதுக்கு தான் நான் வந்தேன். பர்த்டே வந்தாரு, உங்களோட பர்த்டே வந்தாரு, ரெண்டு பர்த்டே வந்தாரு, நான் இங்க தானே கொண்டாடுறேன். உங்களோட அம்மாக்கள் எங்கட அம்மாக்கள் வருவாங்க, இருந்து நீங்க அங்க இருப்பீங்க ஒரு மாதிரி. அது அதே மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் ஆனிவர்சரியும் தான் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குற எல்லாருமே எல்லாருக்கும் கிடைப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் இல்லை. இப்ப இருந்தாலும் சரிதான் நீங்க நிக்கிறேன். எனக்கு இதுதான் முழுமையான ஒரு இது மாதிரி நம்ம மட்டுமே செலிப்ரேட் பண்ணணும். சந்தோஷம். எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இன்றைய நாள் எனக்கும் மறக்க முடியாத நாள். என்ன அவ்வளோ அழகா இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். வேற என்ன சொல்றேன், இப்படியே அவளோட அன்பு தொடரணும். சண்டையா நீ சண்டையோ டெய்லி யாரான்னு உண்மையா என்ன சொல்றேன், சண்டைன்றது அன்பு எப்பயும் சின்ன சின்ன சண்டைகளாக வெல்லும் கணவன் மனைவிக்குள்ள அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். சண்டை பிடிச்சிருக்கோம், சின்ன சின்ன சண்டைகள் அன்பான சண்டைகள்லாம் போட்டிருக்கோம். அந்த சண்டைகளும் எங்களோட அன்புக்கு உரமாக இருந்திருக்குன்னு இருந்து பேசுவேன். எங்களோட கல்யாண நாளை இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கும் நான் மறக்கலை, எனக்கு கொஞ்சம் வேலை அந்த எடிட்டிங் அதை எடுத்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன். நான் சரியான தூக்கம் எனக்கு. அப்போ இடையில வந்து நாள் எழுப்புது எனக்கு அத்தாண்டு என்னென்னு வந்து வாங்க வழியில் வந்து வாங்க தெரியுது. டெக்கரேட் பண்ணி வச்சுக்காது. எனக்கும் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். நான் அவ்வளோ அழகாக இருந்தது டெக்கரேஷன் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். சொல்கிறேன், வீட்டில் அம்மாவோட இருக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணி வைஃபோட வந்திருக்கிறதுக்கும் அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அது புது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் நமக்கு ஏன்னா வீட்டில் அம்மாட்ட இருக்கிற ஒன்றுமே நம்ம எங்கே ஒன்றும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். டைம் வந்து சாப்பிடுவ மாட்டேன். ஒன்றும் கேள்வி வரது இல்லை, கணக்கு இல்லை ஒன்றுமே. அப்படி நம்ம தெரியும் கண்டி சொல்கிறது அவுட்டு விட்ட என்னோட வீடு தான் அப்படி தெரியும். நமக்கு பிடிச்ச வாயிலாம் செஞ்சு தெரியும் நம்ம. ஆனால் இஞ்சி அப்படி இல்லை. நமக்கு ஒரு வைஃப், நமக்கு ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கக்குள்ள நம்ம இந்த வயசுல சிந்திக்கணும். நம்மளை விட அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து நம்ம அதை என்ன செய்யலாம், எதிர்கால வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம்ன்றலாம் யோசிச்சு பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் சொல்லுவார், நான் நம்ம கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறக்குள்ளேயும் கல்யாணம் முடிக்காமல் இருக்கக்குள்ளே இருக்கிற சிந்தனை வேறு, கல்யாணம் முடிச்ச வார சிந்தனை வேறு. அதானே சொல்லுவார். நான் எவ்வளோ சண்டை வந்தாலும் நான் ஒரு காலம் வந்து பிரிஞ்சு போகணுன்றதை பற்றி சிந்திக்கிறேன். சொல்லுங்க, நீங்க என்ன உங்களோட இதுகளை சொல்லுங்களேன். உங்களுக்கு அப்படித்தானே, நாங்க வீட்டறியோ கூட கடைசி புள்ள செல்ல புள்ளையா இருந்துச்சு. இப்ப டைமுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வெளியில ஒரு நாள் அனுப்பி வைக்கிறது கிடையாது. எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும், உடுப்பு காலி போடணும், என்ன உடுப்பு போடக்கூடாது எடுத்து வைக்கணும், மயம் பண்ணி வைக்கணும். அவ்வளவு எங்களுக்கு இருக்குதானே. அப்படி நாங்களும் அப்ப சுதந்திரமா இருந்துதான் தானே. இப்ப சுதந்திரம் இல்லன்னு இல்ல, அதுக்குரிய இது மாதிரி இருக்கணும். அப்ப இருந்த விளையாட்டுத்தனம் செல்லம் அதெல்லாம் இப்ப இருக்காது. எவ்வளவு உதவியா நான் உங்களுக்கு இருந்திருக்கேன். என்ன உங்களுக்கு செஞ்சிருக்கேன் சொல்லுங்க. நான் எழும்ப லேட் ஆகுனா காலையில வாசல் கூட்டுவாரு, பூ வாங்கிட்டு வருவாங்க. இப்ப எங்கட வீட்டை கொஞ்ச நாளா பூ பூக்குற உரை வரைக்கு, அதாவது சாமிக்கு பூ வாங்கிட்டு வருவாரு. பிறகு வேற என்ன, இப்ப மேல போய்த்தானே அங்க உடுப்பு காய போடணும். உடுப்பு நான் கழுவுவேன், மேலே போய் போடணும். அப்போ ஏலா நீ ஏறாட்டி பரவாயில்லண்டு போய் மேலே உடுப்பெல்லாம் எடுத்து போடுவார். மழை வந்த உடுப்பை பக்கம் எடுத்துவார். இது எந்த கேள்வியெல்லாம் பண்ணு. சில நேரம் ஹாஸ்பிட்டல் அப்படி எங்கேயாவது போய் வாரத்துக்கு லேட் ஆகிக்கண்டா சமையலும் பண்ணி தருவார். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயும் உங்களுக்கு அத்தால பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? அடுத்தது நான் மாற்றணும் சொல்ற விஷயம் என்ன? நீங்க பிடிச்ச விஷயம்டா சொல்லாமலே ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா பிடிக்காத விஷயம் பண்ற எப்ப ஹெல்ப் தேவைப்படுமோ அப்பயே பிடிப்பாரு. அப்ப வரும் கோபம் உண்டு. அப்ப ஒரு விஷயம் வேலை இருக்கலாமே, ஒரு விஷயம் இருக்கலாமே. இல்ல நமக்கு ஹெல்ப்பே தேவையில்ல, வந்து பண்றாரு. இப்ப ஏழாம இருக்கமே ஹெல்ப் தேவைப்படுது, இந்த டைம் எனக்கு ஏழாண்டு சொல்றாரு கூட கொஞ்சம் கோபம் வரும். அந்த சிச்சுவேஷன் அதான் மாத்தணும் இல்ல. நீங்களும் கொஞ்சம் ஏழாவதால நீ அவள் கூப்பிடுறாள், இல்லாட்டி கூப்பிடுறது இல்ல தானே என்று யோசித்து கொஞ்சம் இருந்து வாரணுண்டா சொல்லணும். இல்ல எனக்கு 7 ஆண்டு வெள்ளக்குள்ள கொஞ்சம் கோபம் வருது. நான் மாற்றணும் சொல்ற விஷயம் கோபப்படுறதுதான். அவ்வளவுதான். நானும் கோபப்படுறேன் இல்லண்டு இல்ல. நான் இப்ப என்ன சொல்றேன், நம்ம ஒரே சண்டை பிடிக்கவே கோவப்படக்கூடாது என்று நான் கரைக்க வர போல நீங்க கோவப்படுது. எனக்கு ஒரு மாதிரி போயிருக்கு. என்னடா நம்ம விட்டு கொடுத்து போக ஒரு கோவப்படுறாரு. அதுதான் சண்டை இல்லாம முழுமை அடையாது. சண்டை வேணும். சண்டை வந்தால் நம்ம அன்பு இன்னும் நீடிக்கும். எங்களை அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க. சமையல் வீடியோலாம் வீடியோ சொல்லிப்போம் உங்கள்கிட்ட. எங்களை மச்சாள ஆண்டு எங்களை சொந்தம் தான். சொந்தத்துக்குலாம் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஏன்னா
இருவிட்டாறு இருவிட்டாறு சமூகத்துல தான் கல்யாணம் நடந்தது. அப்ப கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் என்றாலும் நான் சொல்ல வரையாதான் அரேஞ்ச் மேரேஜ் 2 வருஷமும் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் எல்லாம் கேட்பாங்க நீங்க 2 பேரும் பண்ணாங்க. நம்ம 2 பேர்லயும் அதிகமா கோவப்படுறாரு. நீங்க அதிகமா கோவப்படுறாரு, அதிகமா அன்பு செலுத்துறாரு. இப்ப அன்பு கோவம் வரக்குள்ள ரெண்டையும் அதிகமா செலுத்துறாரு. கோவம் 2 பேரும் கூட தாங்க அன்பு அன்பன் தான் பெஸ்ட். கோவம் மட்டும் இல்ல கோவம் எனக்கும் கூட வாரான். அதே அளவுக்கு உங்களுக்கு கோவம் வருது. அது அம்பிரச்சனை. ஆறாவது ஒரு ஆள் குறைய ஒரு ஆள் கூடண்டுன்னா கொஞ்சமாவது சமாளிச்சு 2 பேருமே உயரத்துல இருந்தா அது அம்பிரச்சனையாகும். ஆனா நான் கோவப்படுற நியாயமான கோவமா இருக்கு. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நியாயமா தான் கோவப்படுற அதே மாதிரி நீங்க கோவப்படுற நியாயமா இருக்கிற நேரம் நான் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நான் சொல்றேன் நீங்க இன்றைக்கு நீங்க இல்ல டெக்கரேட் பண்ணி போட்டு வந்து என்ன எழுப்புறீங்க, மீட்டிங் பண்ணி போட்டு வந்து தூங்குங்க. அப்ப என்ன வந்து நீங்க எழுப்புறீங்க, நான் கோவப்படல. என்னோண்டுக்கு தான் எழுப்புறாங்கன்னு தெரிஞ்சு நான் மரியாதை பேசினா நீங்க நினைச்சு அதை கோவப்பட்டு நீங்க என்ன எழுப்புறாரு நான் படக்குறேன் எழுப்பாங்க தான் விடுங்க தான் என்னோட பேருடா நான் தன்னோட நீங்க என்ன நினைக்கணும் உடனே அவள் நிக்கிற கலக்கத்துல கோவப்படுறாள் உறிஞ்சு எங்களுக்கு வந்து அதான் கழிச்சு உங்களுக்கு வந்து அர்த்தம் அனிவர்சரி நாங்க சிறப்பா கொண்டாடலாம். இப்ப நாங்க ஆரம்பிச்சுக்கிறேன். நான் விருப்பப்பட்ட மாதிரி என்ன கல்யாணத்தை நடத்தின எங்கட ஃபேமிலிக்கு சரி உங்களோட ஃபேமிலிக்கு சரி எல்லாருக்கும் தேங்க்யூ. வாங்கம்மா பிச்சை எடுக்கிறே பண்ணுங்கம்மா வாங்கம்மா ஐயா சாமி வாங்கம்மா ஐயா என்ன கேக்குறேன் ரோட்ல இருந்து தட்டுறாங்க அப்படி வாங்க 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 வந்து நாங்க என்ன என்னன்னு சொல்றது இது என்னன்னா அது அது பேட்டை வீட்டுக்கு போய் நாங்க அல்முத்தா சர்ப்ரைஸ் டெலிவரி வந்திருக்கோம். அதான் பெரிய காத்தாங்குடியில இருந்து வரோம். சொல்லுங்க என்ன விசேஷம் உங்களுக்கு இன்றைக்கு வீட்டுல விசேஷம் பர்த்டேயா? இல்ல அப்படி இல்ல பர்த்டே யாருக்கு வந்து பர்த்டே எங்களுக்கு பயங்கரமா மாதிரி இடம் மாறி வந்து அவங்க அனுப்புறாங்க வந்தோடனே பாத்தீங்களா யாரோ ஒருத்தங்கள் கால் பண்ணி இதெல்லாம் கொடுத்து விட்டு உங்களோட வீட்டுல விசேஷமாம் அதால ஏதோ கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன விசேஷம்ங்கிறது வந்து தெரியாது. இந்த வீடு தாங்கிறது வந்து கரெக்டா தெரியாது. சரி இப்ப வீட்டுல விசேஷம் பண்ணா உங்களுக்கு கொடுப்போம், வீட்டுல விசேஷம் இல்லைன்னு சொன்னா பக்கத்து வீட்டை வந்து கொடுப்போம். எங்க வீட்டுல இப்ப தற்போது விசேஷம் இல்ல இருக்கா ஒரு முடிவுக்கு வாங்க. நீ சொன்ன அறிவிச்சா இல்ல நான் ஒன்று அறிவிக்கல. ஆனா நாங்க எங்களுக்கு தெரியுமா நாங்க கொண்டாடல கொண்டாடல. அப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு எல்லாம் தெரிஞ்சு நீங்க கொண்டாட இருந்து சரி. அப்ப இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே? கல்யாண நாள் திருமண நாள் முதலாவது திருமண நாள். சரி ஓகே. அப்ப ஒரு வருட பூர்த்தியை வந்து கொண்டாடுறீங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். கொண்டாடுறதுக்கு தானே வந்திருக்கேன். நீங்க கொண்டாடுறது நாங்க கொண்டாடுறதுக்கு வந்திருக்கேன். சரி அப்பதான் 2 பிஸ்கெட்டும் 4 டீ ஆச்சு எங்களுக்கு கிடைக்கும். சரி இப்ப உங்களுக்கு நெருங்கின ஒருத்தவங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க. நெருங்கின ஒருத்தங்க அதான் முன்னாடி சொல்லிட்டாங்க. சரி அப்ப பண்ணவங்க வந்து யாருங்கிறத வந்து நீங்க சொல்லலாம். எந்த பேரை மட்டும் சொல்லிடுவோம்னா அல்முத்தாண்டா வெளிநாட்டுல இருந்து வண்டியாங்களா? அல்முத்தாண்டி பேர் தான் வந்து அல்முத்தா. அப்படி பண்ணவங்க யாரா இருக்கும்? அதான் அல்முத்தாண்டா கட்டார்ல இருந்தவங்களாக தயாரிக்கும். அப்ப வேறு தெரிஞ்சாங்களா தயாரிக்கும் அவற்றை கேளுங்க. அப்படி ஓகே. அப்ப நீங்க சொல்லுங்க.
என்ன பேருக்கு இல்ல எனக்கு உங்களோட கிஃப்ட் பார்க்க இருக்கு எனக்கு அவ்வளவு இவ்வளவு பெருசா பண்ணி பார்க்க நம்ம கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சுக்கலாம். பெருசா உங்களுக்கு அனுப்புறா யாரா இருப்பா? இவ்வளவு பெருசா அனுப்பிக்காங்க எனக்கு நான் ஒன்றும் அவ்வளவு பெருசா உங்க மேல அனுப்பி வச்சிருக்க யாராப்பா? எங்க போகுது? நட்பான ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஏன்டா அல்முதாவுல இருந்து வந்தீங்க? திவானு இங்க இருந்து திவானு எந்த திவானு? தம்பி தம்பி திவானு மந்தாங்களோ தெரியல. ஆனா வெளியில இருந்து பண்ணிருக்காங்க. ஆனா பெருசா பண்ணி அத்தான படிக்காது நான் வந்து வேற பொம்பளையோட சேர்ந்து வந்து அது நிறுவனம் வேற நாங்க. கண்டுபிடிச்சா ஒரு அப்ப சம்பவம். எங்கட வீட்டுல இருந்து தரும் அப்ப உண்மையில சரி நீங்க சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க கேக்குற கேள்வி இப்ப யாரு அனுபவிச்சுக்கணும் எல்லாரும் எல்லாரும் அனுபவிச்சாங்க அன்பு வச்சிருக்காங்க. ஆனா அந்த அன்பு வச்சு இத பண்ணக்கூடியவங்க யாருங்கிறத வந்து சொல்லுங்க பாப்போம். அவங்க தம்பியா மட்டும் வர லடினியா மச்சான் போல. இப்ப இதுக்கு முதல் அதிகமான பிரேம் தந்தது துவானோ. அவனால நான் ஜோதிச்ச பெஸ்டா சொன்னேன் துவானோ தான் நீ வாண்டது பேசிக்கல சொன்னான். நான் சொல்றேன் இப்பெல்லாம் ஒன்று எங்க வீட்டுல இருந்து வாண்டா ஒன்று துவானோ ஒன்று அல்லாடி கஜேந்தினி தினே வர மாட்டேன் வார சாத்தியங்களே அப்படின்னா அப்படி அப்படி விளக்கு தானே அப்படி இல்ல இவங்களை யார் வைக்கிறேன்டா அத்தான் பிரியாத்தான் அப்படி கிலோ வராது. ஓகே இப்பதான் பேசிக்கிச்சு ஒரு முடிவுக்கு வர போறோம். உங்களோட வீட்டுக்காரர்கள் இதை பண்ணிருப்பாங்களா இல்ல அவங்களோட வீட்டுக்காரர்கள் இதை பண்ணிருப்பாங்களா? இல்ல சிலவள ரெண்டு வீட்டும் பேசி பண்ணிருக்கலாம். அது சரி அப்படி இருக்கலாம். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. முதலாவது ஒரு கொஸ்டின், ஒரு வருஷம் இந்த திருமண வாழ்க்கை வந்து எப்படி போச்சு? சண்டை ஒரே கல்யாண வேடையில இருந்து ரெண்டு சொல்ல கல்யாண வேண்டு அந்த வாழ்க்கைக்குள்ள இறங்கக்குள்ள அதான் கடைசி சரி அப்படியா சொல்லோடு சரியா எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் பேர் இப்போ கல்யாணம் வேண்டா எந்நேரம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றோம். ஹாப்பியா இருப்போம். கல்யாணம் வேண்டா ஹாப்பி தான்டாப்பா. கல்யாணம் பண்ண உடனே எல்லாம் முடிஞ்சிடும். வாழ்க்கை ஹாப்பி தான் எட்டு நினைச்சுதான் கல்யாண வாழ்க்கைக்குள்ள எல்லாருமே வருவாங்க. அதை மாதிரி தான் நானும் வந்தேன். ஆனா அப்படி இல்லை. கல்யாண வாழ்க்கை சொல்றது நிறைய சண்டை. ஒரு ஆள் புரிஞ்சு கொள்றதுக்குள்ள கல்யாணம் பண்றது தானே கல்யாண நாள் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு ஆள் தாண்டி ஒரு வருஷம் ரெவலிங் அவங்க எப்படி இருக்காங்க எப்படியா நாள் எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்ளணும். இப்ப லவ் மேரேஜ்ன்றக்குள்ள லவ் மேரேஜ்லேயே இவ்வளவு பிரச்சனை வருது. லவ் பண்ணி ஒரு இதால 6 மாதத்துல பிரிஞ்சு போறாங்க. இப்ப அரேஞ்ச் மேரேஜ் நாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான். அது எங்களுக்கு சொந்தம் தான் எங்களோட மச்சாலாம். அப்ப அவட மனதை புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு எப்படி ஒரு வருஷம் போதாது போல இல்ல இந்த ஒரு வருஷம் காணும் ஒரு வருஷம் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள நான் புரிஞ்சு வந்துட்டேன் வருவாங்க. ஆனா நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் ரெண்டு சொல்றேன். விட்டுட்டு போற அளவுக்கு சண்டை வரல அப்படி. ஆனா அதை விட மோசமானது சண்டைகள். அதோட என்ன சொல்ல வாரீங்க? விட்டுட்டு போற அளவுக்கு வரல நினைக்கல போல விட்டுட்டு போகணும். விட்டுட்டு போகணும் ஒரு ஆள் நினைக்கலாம். சண்டை நிறைய வந்திருக்கு எங்களுக்குள்ள. அந்த சண்டைகள் அன்பைத்தான் அதிகரிச்சு ஒழிய மற்றபடி வேற அவங்கள புரிஞ்சு சொல்றதுக்காக அது இருந்தது. அவ்வளவுதான் வேற என்ன. எப்பயாச்சும் ஆப்பக்கணையால் அடிக்கல நம்மளுக்கு அடிக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமான ஆள் இல்லை. அந்த டீக்குள்ள உப்பை போட்டு தந்ததும் சாப்பாட்டுக்குள்ள என்ன எழுப்பி அத்தான் நான் இதில் சொல்றேன் ஒரு அழுப்பு என்ன அத்தா தான் நின்றுட்டு கொஞ்சம் குழம்பு கண்டு வாண்டி எழுதி கொண்டு இந்த காட்டுறேன் உள்ள கூட்டி கொண்டு இங்க வாங்க கணக்கானும் என்ன நான் தொங்குள்ள வந்து எழுப்பி என்ன கொண்டு காட்டினோம். எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவளை தனியை தான் அவட இப்பட செஞ்சுக்கா எல்லாமே. அப்ப அவ தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க நான் நினைக்கிறேன் நீங்க நாளே மறந்தீங்க போல இருக்கு. திருமண நாளே அப்படியா? இல்ல மறக்கல கொஞ்சம் பெருசா கொண்டாடல. இந்த அனிவர்சரிக்கு தான் என்னோட நிக்காது. அதாவது வேஸ்ட் வெஜ் போட்டு போட்டோ எல்லாம் கிலோஜன் தான் கழுவி கொண்டு வந்து இப்போ நீங்க இப்போ எந்த நேரத்துல செஞ்சீங்க? இது செஞ்சது தெரியாது அண்ணாவுக்கு. அவர் நித்திர நெல்லு எடிட் பண்ணி போட்டு கொஞ்சம் கதைச்சிருக்கே ஏழாம் இருக்கேன் படுத்துட்டாரு. பார்த்தா பொரோட்டா அடிச்சு நல்லா இருக்கு. கொஞ்சம் பயம் வந்து எழுப்பிட்டாரு போட்டு இடையில இவரு எழுப்பிட்டு வந்துட்டேன். அதானே நேற்று மட்டும் டீ குடுத்துருக்கீங்களோ அந்த மயக்க குளிச்சு கொண்ட போட்டு ஒழுந்திக்க மாட்டேங்குது. அப்ப நீங்க எழுப்பக்குள்ள எழுப்பல நல்லா அழுமல கஷ்டப்படுது அழுமுது. சரி அதுக்கு தான் அந்த தண்ணி ஊத்தி எழுப்பணும் மட்டும் சொல்றேன். ஹஸ்பண்ட் எல்லாம் அப்ப நீங்க காலையில இருந்து இன்னுமே எந்த ஒரு சர்ப்ரைஸும் நீங்க கொடுக்கல? சர்ப்ரைஸ் சொல்லக்குள்ள அப்படி ஒன்று கொடுக்கல. நான் ஒரே ஒரு இது வாங்கி கொடுத்தேன். அன்றைக்கு மெட்டி வாங்கி கொடுத்தேன். கல்யாணம் நிறைய நாள் கேட்டேன் மெட்டி கண்டு மெட்டி ஒன்று வாங்கி கொடுத்தேன். அவ்வளோதான் வேற பெருசா ஒன்றும் இல்லை. வந்து நீங்க வந்து கொஞ்சம் வேர்வைலாம் வீடியோ கொஞ்சம் நீட்டா இருக்காது. பட் கொஞ்சம் பேசலாம் போட்டு எடுத்துட்டு கொஞ்சம் நீட்டா வாங்க. சரி ஓகே.
சரி அப்போ கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க இயலாம இருக்கேன்னு ஒரு ஆள் சொன்னாலும் ஒரு ஆள் வந்து சண்டைக்கு வருவாங்கன்ற பயத்து இல்லையா? அப்படி கண்டுபிடிக்க இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லணும்டா. நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, அப்போ ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்ய முடியும்னால் அப்போ ஏதாச்சும் உண்ட கையில் கொடுத்து பார்ப்போம் என்ன. ஓகே ஓகே அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த ஒரு பிரேம் வந்து உடைச்சு பாருங்க. ஒரு பிரேம் உடைச்சு பார்த்து பிரேம் உடைக்கிறது உடைக்கிறேன். நீங்க முடியும் டக்டி டோஸ் போடி பாருங்க. இல்ல பை பை அதான் ஒரு டக்டி டோஸ் போடுவோம். இதை பெருசா கொடுக்கணும் வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா சிலரும் எப்படி பெரிய செஞ்சீங்களா தோட செஞ்சு ரெண்டு சேர்ந்து அப்படி ஓகே சரி ஓகே ஆரம்பி பாப்போம். டக்டி டோஸ் போடுங்க பாப்போம். இதை பெருசா டக்டி டோஸ் என்ன ஆல்ரெடி கேக் கடசதான் டாக்டர் முதல்ல கிஃப்ட் பாக்கணும். கிஃப்ட் அப்படி செய்ய முடியல. சரி அப்ப என்ன ஒரு கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க. அது கேக் மாதிரி கேக் புள்ள வந்து இந்த அவன் செஞ்சான ஆர்டர் தருவாரு. நீங்கள் வந்து இதெல்லாம் டெக்கரேட் பண்ண கூட மனைவிக்கு வந்து முதல் வாழ்த்து தெரிவிக்கணும், நன்றி தெரிவிக்கணும். அது இரவா இருந்தாலும் இப்ப வீடியோ சொல்ல வேண்டாம். நன்றி சொல்றேன், நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நன்றி சொன்னா அது கணவன் மனைவிக்குள்ள அப்படி நன்றி சொல்லப்படாது. ஓகே அவர் விரும்பவில்லை. நீங்க அப்ப 12 மணிக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுல இதை பார்த்து நல்ல ஞாபகம் வச்சிருந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும். நீங்க யார் அனுபவிப்ப, நீங்க அத்தா நான் அனுபவிக்க முடிச்சுக்கிறேன், இல்ல நீ அனுபவிச்சுக்கிறேன், நீங்க போட்டி வரும். அப்ப சில நான் சொல்லுவேன், இல்ல நீ நான் தான் இல்ல அவங்க நான் தான். ஆனா இந்த இதை கொண்டு இதை ஆட்டோம்னா சொன்னா என்ன விட நீ தான் வச்சுக்க விட்டு கொடுத்த. அது இது என்ன தெரியும், அவர் செய்யல, அவர் செஞ்சு டாக்டர் சமாளிக்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே அடுத்த அனிவர்சரிக்கு என்ன செய்ய மாட்டோம். நீங்க அவளைக்கிறீங்க எல்லாமே நீங்க எனக்கு செய்றீங்க. என்னால முடிஞ்சது அவங்க செய்யணும். அவங்க படத்துல செய்யப்படா, உங்க படத்துல என்ன விஷயம் என்ன காட்டி போட்டு சொன்ன விஷயம் உங்க படத்துல செய்யப்படா. எந்த கையால செஞ்ச வேலையா இருக்கணும். அது அவங்க படத்துல செய்யப்படா என்றதுக்காக அவட செஞ்சு எல்லாமே அவட கையாலே எல்லாம். அப்ப அது ஒரு இதான் வாகலை கூப்பிட்டு டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து செய்யறதை விட நம்ம கையாலே செய்யறது நல்லா இருக்கு. சரி அப்ப நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்காங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பிக்காங்க எங்களோட கம்பெனி மூலம். முதல்ல இதை கொடுப்பேன். சரி அப்ப அதை உடைஞ்சு எதை கொடுப்பேன் நீங்க சொல்லுங்க. என்னோட வந்து எல்லாரும் கடைசியானல முடிக்கல சொல்லுங்க. பெருசு எடுக்குமா? பெருசு எடுக்குமா? சரி ஓகே இந்த கண்ணோட வந்து தரங்க அப்ப வாங்க. ஓகே முதல்ல அத ஓபன் பண்ணுவோம். ரெண்டு ஓபன் பண்ணுவோம். பிரேமுக்கு மட்டும் பஞ்சம் இல்ல, வீடு உள்ள பிரேம் தான். சரி பிரேம் ஆயிச்சு ஒரு வீடே கட்டலாம். அப்பம் ஓகே அந்த பாட்டு போடுமா அப்ப பாத்தியா அப்பட்ட கேட்டு அகேதியா அப்பட்ட கேட்டு அகேதிதோ பாத்து பாத்தியா நீங்க வந்து தடக்கிறீங்க. நல்லா தாயி. அப்ப நான் சொல்றேன் இந்த வாரம் இது அண்ணா சொல்றது விரிய விரிய நான் எப்படி சொல்றீங்க? எப்படி நீங்க கேஸ் பண்ணீங்களா சொல்லுங்க. அப்படி என்ன கல்யாணம் போட்டு உலக மந்திரி கேட்டபடியா அவர்கிட்ட மட்டும் தான் அந்த கல்யாணம் போட்டுலாம் இருக்கு. அப்படியா நாளைக்கு வச்சிருக்க மாட்டாங்களே, வேற யாரும் பண்ண மட்டும் தான் வச்சிருப்பேன். ஏத்தி பாருங்களேன், பேர் அடிச்சிங்கன்னா கீழே. அப்ப நீங்க கண்டுபிடிக்கல. அப்ப ஆரம்பத்தில் பரிசு கொடுக்குறதுக்கு கண்டுபிடிச்சதுக்கு ஓகே அண்ணா வந்து கொடுத்துருக்காரு இப்ப உங்களுக்கு. அப்ப சரி அவருக்கு ஒரு சில வார்த்தைகள் நீங்க
சொல்லுங்க. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் வருது. இப்பவே நேரத்தோட விஷ் பண்றோம். நாளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதாவது நீங்க எப்படி அங்க இருந்து இங்க போட்டோ அனுப்புறீங்களா, அதே மாதிரி இங்க இருந்து நாளைக்கு உங்களுக்கு அங்க எப்படி வருமன்ற மட்டும் நாங்க வேற ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கோம் அவருக்கு. சரி அதான் பெண்கள் அவ்வளவு பாசம் வச்சுக்காங்க நம்மள இவ்வளவு பெருசா வந்துருக்கு. இப்படியே உங்களோட பாசம் பெருசா இருக்கணும். அப்பதான் நீங்க பிரேமடா மட்டும் முடிச்சிடாங்க, எங்களுக்கு வேற ஒன்றும் பெருசா செய்யுங்க. பாத்தீங்களா? சரி, அப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அத்தான் வந்து பண்ணிட்டாரு. ஓகே, அத்தானுக்கு ஆனா உண்மையா சர்ப்ரைஸ் எனக்கு. நான் இதே எதிர்பார்க்கிறேன். அப்ப அத்தானுக்கு தேங்க்ஸ், நன்றி. அத்தானுக்கு நன்றி. சரி, அப்போ இப்போ முதலாவது கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கல வந்து அண்ணா செஞ்சிருக்காரு, உங்க அண்ணா செஞ்சிருக்காரு. அப்போ இப்போ இதெல்லாம் மிச்சம் எல்லாம் வேறு பண்ணிட்டு சொல்லுங்க. இல்லை, இதில் நிற்கிறாங்க உண்மையிலே பண்ணல, அதை நாங்கள் சொல்கிறோம். இதில் அப்ப செகண்ட் அடுத்தது ஓபன் பண்ணி பார்ப்போம். இது இல்ல, இது வேண்டாம். இந்த இதை ஓபன் பண்ணுங்க. அது இது கடைசில இருக்கு. இது வந்து ஒரு ஆள் கிஃப்ட் பண்ணி. அப்போ சரி, அப்போ அது அத கொடுக்க முடியல கொடுங்க. என்ன குழப்புறாதா? ஏதாவது கொண்டு தாங்கோ. இதாவது கடை கடை கிஃப்ட் ஆகி இது டைட்டானிக் டைட்டானிக் ஒரு நல்ல பேக்கிங் கிடைக்கல. சரி, ஓகே. சங்கம் வைக்கலாம். டைட்டானிக் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, டைட்டானிக் யார் அனுப்பியிருப்பாங்க பாருங்க. குடும்ப பார்த்து எப்படி மதிக்கிறேன் யாருண்டு. அப்ப ஓகே, இப்ப நான் ஒரு சின்ன குழுதாரன் உங்களுக்கு ஆர்வம் அடுத்து தந்த பார்த்தா நீங்க கெஸ் பண்ணணும். ஆறு இதை ஓபன் பண்ணி பாருங்க. அதான் நீங்க ஒவ்வொரு ஆளா கேஸ் பண்ணி வந்துறீங்க. இப்ப 2 பேர் கண்டுபிடிச்சா மிச்ச ஆக்களை கண்டுபிடிங்க. ஓகே, நீங்க தானே ஒரு கிஃப்ட் எடுக்கல கண்டுபிடிச்சி இப்ப கண்டுபிடிவா. எப்படி சொல்றேன், எனக்கு கெஸ் பண்ணலாம். இல்ல எல்லாரும் வெளியில அனுப்பி வச்சுக்கிறதால ஆரண்டு கெஸ் பண்ணல. அவர் 2 கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டா வந்தா. சொல்லுங்க, இத நீங்க சொல்லுங்க. ஒரு கிஃப்ட் ஆச்சு எடுங்க. அப்படி ஒண்ணே ஃபுல் அவ்வளோ ஃபுல்லே உங்களோட இருக்கலாம், உங்களோட வாழலாம். அது இப்படி இல்ல, உங்களுக்கு இருக்கலாம். அடுத்த அப்படியே ஓபன் பண்ணுறேன். அதை ஓபன் பண்ணி சொன்னீங்க. இது நீங்களா எனக்கு இப்ப சொன்னதுக்கான காரணம் என்ன? தூக்குவேன் அது முதல் கேஸ் பண்ணிக்கிறது. நான் சொன்னேன் ஒரு கேக் மட்டும் கட் பண்ணுறோம், நம்ம மினி கேக் கட் பண்ணுறோம் விடல நானும் கேக் சரி நான் தான் செஞ்சேன். ஆனா சர்ப்ரைஸ் இருக்கான்றாவு என்ன சொல்லி கொடுத்தாரு. இது என்ன நமக்கு சர்ப்ரைஸ் யாரு? அதாவது பியக்கல் அடிக்கும் பியக்கிற வேண்டானே. ஆச்சரியப்பட போறீங்க. ஆனா கிலோவுக்கு எனக்கு தெரியும் கொடுத்திருப்பா. சொல்லுங்க, வெளியில வச்சு பார்த்து சொல்லுங்க. இன்னொரு ஓப்பன் பார்த்து சொல்லணும். ஓப்பன் பண்ணி பார்த்து சொல்லணும். எனக்கு உண்மையில கல்யாணம் டெலிவரி பண்ண சொன்னாங்க. எனக்கு சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓ வாவ், டிஜிட்டல் எப்படி தோண பண்ணானோ ஒரு டிஜிட்டல் தந்திக்காரு அவர். அத்தான் அக்கா
கிலோ நான் சொன்னேன் வேற பார்த்த மாதிரி செய்யல அப்ப நீங்க இல்ல அத்தான் அக்கா இருக்கீங்களா கண்ணது வைக்காதா கிலோல நல்லா இருக்கி ஆனா நீ பண்ண பிராண்டா நான் வேற ஓட்டு வந்துட்டு ஏற்கனவே இருக்கதை ஓட்டு நல்லா இருக்கு நல்லா அப்பயே சொல்லித்தேன் யார் பண்ணுவாங்க எல்லாம் சொல்லித்தேன் நான் ஓகே அப்ப 2 ஃப்ரேம் அடுத்தா வந்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கேக்குக்குள்ள என்ன இருக்கு உணவு இருக்கு என்ன அழுத கொஞ்சம் அப்படி அவனே எப்படி இதெங்கேயாச்சும் நடக்கும் இதெங்கேயாச்சும் நடக்கும் அவனே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அவனே அழுது பிரச்சனை எனக்கு நன்றி சொல்லணும் இந்த போட்டோல அங்க அழுகுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் இல்ல தேவைக்கு இல்ல காப்பி சரி ஓகே பட் வந்து உள்ள என்ன இருக்கு மட்டும் நீங்க ஒரு கேஸ் பண்ண தானே இப்போ ரீசெண்டா நீங்க ஏதாவது கதைச்ச விஷயங்கள் இருக்கலாம் என்ன இருக்கு மட்டும் எல்லாம் ஒரு வித்தியாசமான கேள்வி எல்லாம் கிட்ட புரியல ஒன்றும் சும்மா சொல்லுங்க கேஸ் பண்ணி எனக்கு நகை எனக்கு தங்கம் பிடிக்காது தங்கம் நகை இது பண்ணல தெரியும் இருப்பது ஆனால் இப்படி அதாவது அந்த ரீதியில் வச்சாவோ இல்லை வேறு என்ன இருக்கும் ரீசெண்ட் டைம் நீங்கள் கதைச்ச விஷயங்களா இருக்கலாம் அதுல இருந்து சர்ப்ரைஸ் ஆகிறதுக்காக வச்சிருக்கலாம் எனக்கு என்ன தெரியும் பார்க்கட்டும் நீ கேக்கு செஞ்சாலே எனக்கு பயமா இருக்கு எனக்கு சொல்ல முடியல பாப்போம் என்ன இருக்கு வரைக்கும் ஆவலுடன் எதிர்பார்த்து அதுக்குள் இருக்கும் இதுவை பார்ப்பதற்கு இப்போது வட்ட போகிறார் இப்ப பாட போறோம் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ பர்த்டே தான் வருது அதுக்குள்ள ஓ உடையுறாப்பா ரத்தம் வருதா ரத்தம் ஆட்டு உடைஞ்சு தெரியா பிளட் வருதுடா உண்டாக்கணுமா பிளட்டா சோஷா டொமாட்டோ சோஸ் அந்த பிளட் சாப்பிடு வெட்டி போட்டாரு இது ரத்தம் அண்ணா வாரது என்ன கழிச்சு அப்படி என்ன நானும் பெருசா எதிர்பார்க்கிறேன் கேக்குக்கு பண்ண ப்ரோமோட்டர் ஆயிடுடே நல்லா தான் இருக்கல வெட்டு அண்ணா வடிவா நடுவுல வெட்டி இருந்தா வடிஞ்சிருக்கும் அவருக்கு கொஞ்சம் சைட்ல வெட்டிட்டாரு இது டொமாட்டோ சோஸா சில்லி சோஸா சாக்லேட் சோஸ் எல்லாரும் முடிங்க எல்லாம் சரி 2 பேரும் சாப்பிடுங்க ஒருமிக்க கடிங்க சரி நானும் மிஸ் பண்ணல நாள் வாழ்த்துங்க சரி இப்போ அப்பமா சொல்லுங்க இப்போ உங்களோட நிறைய சமையல் எல்லாம் போய் கொண்டிருக்கு இப்போ இந்த திருமண நாளிலே இந்த நல்ல நாளிலே என்ன வாழ்த்துக்கள் தெரியும் அப்படிங்க நீடூழி காலம் வாழ வேண்டும் லிங்காவும் விதுவும் நீடூழி காலம் 100 வயதுக்கு இருந்து பிள்ளைகளை பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும். ஓகே அப்பமாட வாழ்த்து உங்களுக்கு கிடைச்சி அதான் 100 வயது மட்டும் மாறணும் தான் அப்போ மாட சமையல்களை நாங்கள் இப்போ கற்றுக்கொள்றோம் அந்த பழைய சமையல் சாப்பிட்டு அவ இன்னும் ஒரு ஆயுள் காலத்தை அதுக்கு இன்னும் கூட்டிக் கொள்ளணும் அப்பமாட சமையல் சாப்பிட மட்டும் தான் இருக்கேன் உயிரோட அப்படி இல்லை இப்போ இந்த சாப்பாடு அப்படி தான் போய் கொண்டு இருக்கு அம்மம்மாட பழைய சாப்பாடு இன்னும் இருக்கு செய்வோம் நாங்கள் இன்னும் இருக்கு இன்னும் செய்வோம் சொல்லுங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு எல்லாம் வருமெண்டு எல்லாம் வரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களோட வீடியோ
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சரி உண்மையில வந்து அப்பா சமையல் நிறைய பேர் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தவங்க. இதுக்கப்புறம் நிறைய சாப்பாடெல்லாம் வந்து அண்ணா இன்னும் வந்து இப்படி இப்படிலாம் செய்ய போகிறோம் சொல்லி வித்தியாசமான சாப்பாடெல்லாம் வந்து சமைச்சு போடுவாங்கல்ல. ஓகே அப்போ சரி, இப்போ இன்றைய நாள் வந்து சந்தோஷமா முதலாவது அனிவர்சரி என்ன கொஞ்சம் மனசினோம் அடிச்சு கிலோஜன் சொல்லித்தான் செஞ்சு நான் தெரியக்கூடாது, அதுக்கு கிலோஜனுக்கு சொல்றேன் நான் நல்லா இருக்கு. எங்க வீடியோல உள்ள சொல்லிருக்கேன் நான் என்னன்னா எங்களோட கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த யாருன்னா எங்க அப்பமாவும் எங்க மாமியும் தான். அம்மா அம்மா விருப்பம், இதோட விருப்பம். நான் வெளியில இருந்து வெக்கேஷன்ல வரக்குள்ள வேற எங்களை கல்யாணம் எப்படி வந்தேன்னு சொல்றேன், அந்த சொல்றேன் சுருக்கமா சொல்றேன். எங்க கல்யாணம் எப்படி முடிஞ்ச எங்களோட அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் இல்லை. அது சொந்தம், எங்களோட அப்பாட அக்காட மாடு தான். சொந்தம் தான், வர மாட்டேன் தெரியும் எனக்கு. தெரியாது தெரியாது இப்படி மச்சால் இருக்காது தெரியாது உண்மையாவே. அப்போ சண்டை, அது சின்ன சண்டை தானே, டிவி சண்டை. அப்புறம் அது ஃபேமிலிக்கு கொடுக்குற சண்டை, அதில் பற்றி அப்படி இருக்க உள்ள நான் வெளியில் இருந்தேன். நான் வெளியில் இருந்து நிறைய நாள் காலமாக ஒரு 8 வருஷம் அப்படி இருந்தேன். அப்போ இருந்து வெக்கேஷன் வந்து நான் வெக்கேஷன் மேலே அப்படி என் பிள்ளைக்கு வயசு போயிட்டு சொல்லி இன்னைக்கு கட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அம்மா இல்லை அம்மாங்கிற சொந்த பந்தங்கள் எல்லாமே முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்தோடனே 6 பொம்பளை இந்த வயசு வச்சு 7 இவங்களுக்கு எங்கே முடிச்சு கொடுக்கணும் எல்லாரும் வலை விரிச்சு தேடினாங்க. அப்போ தேடி பார்க்கல அம்மாவுக்கு சிரிச்சாட முகம்தான் வந்திருக்கு வரலைக்கு. அப்போ அம்மா என்ன நம்மளை இப்படி மச்சாடுக்காக முடிப்ப மாட்டு நம்மளோட மாமிட்ட. அப்போ நான் எனக்கு விருப்பம் இல்லை, அவன் எனக்கு கேளா, எனக்கு நான் முடிக்க மாட்டேன். எனக்கும் என்னண்டா அவரை தெரியாது, சாவுத்து வந்ததால எல்லாரோடையும் பழைத்த மாமா, இந்த மாமாவையும் தெரியா எனக்கு, இவரையும் தெரியா. ஆனா மாமி மச்சாலாக்கள் அத்தான் எல்லாரோடையும் பழைத்து அவங்களாலாம் வேற நான் கல்யாணம் கட்டுறதுக்கு என்ன சித்தியும் அம்மம்மா கிலோஜன் சொன்னாலும் நான் விருப்பப்பட்டு போன என்னண்டா அவர் பார்க்காட்டி இவங்க பார்ப்பாங்க. எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியும். அவங்க என்னோட பாசமா இருக்கான். திவானும் தான் கிலோஜன் எனக்கு எப்படி அதே மாதிரி தான் திவானு என்ன ஒன்னு செய்யற அவங்களெல்லாம் நம்பி தானே அவர் கல்யாணம் கட்டி அவங்கள நம்பி என்ன இப்ப ஆபத்துல நீங்களும் அவன் நம்பல கட்டணத்துக்கு அப்புறம் அது பாசமாயிடுது, அது வேற விஷயம். கல்யாணம் கட்ட முதல்ல எப்படி இந்த இதுக்குள்ள போறவரை பத்தி தெரியாது. எல்லாம் பத்தி இருந்த பாசத்தால நான் நான் என்ன சொல்றேன், நான் என்ன விளக்க வேண்டிய அப்பா வழிகள் ஒரு நாள் சொன்ன இப்படி நம்ம மச்சா அக்காலமலை கட்டலாம் நீ கட்டுறதுக்கு என்ன எங்க கிளம்ப நான் என்ன கேட்கலாம் அவங்க ஆளை விட்டுருங்க சாமி கேட்கலாம். அதுக்குள்ள ஒண்ணு கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் படிச்சேன் இல்லப்பா சொன்னா இல்லையா. அப்போ அப்பா தான் சொன்னார் இப்படி என்ன நான் தேவையில்லை என்னை சொந்தத்துக்குள்ள முடிக்கிறது நமக்கு செய்கிறாரு இந்த இப்போ செய்கிறதுக்கு சொல்லி நான் அதை விட்டுத்தேன். அப்புறம் 5 வந்தோடனே அம்மாவுக்கு கொஞ்சம் விருப்பமாயிட்டு இதோட வீட்டை போய் செஞ்சதால அம்மா விரும்பது. அம்மா திரும்பி சொன்னாங்கட்டு இப்படி நம்ம மச்சான முடிப்போம்ட்டு அப்போ சரி சொல்லி நானும் இனி அம்மாவோட சொல்ல தட்டையில வேண்டாம் அம்மாவோட பேச்சு நான் போய் கேட்பேன். அவள் சொல்கிற விஷயங்கள் நமக்கு நல்லா செய்வோம். அம்மா எப்படியும் அவள் செய்கிற விஷயங்கள் நமக்கு சரியாக தான் இருக்கும். எப்பயும் அது ஒரு கெட்ட வழியில் அம்மா நம்மளை விட மாட்டான். எப்பயும் அம்மா வழியில இருந்து அழுறாங்க. அம்மா இடத்துல போய் நான் தட்டல கேட்பேன். அம்மா அப்பாட சொல்லி கேட்கறானா கேட்காம இல்லை. அப்ப அப்படியேதான் அப்படின்னு அப்போ அம்மா அப்படி சொல்லி சொன்னோடனே மாமியா கிட்ட சொல்லிக்கோ அம்மா சொன்னோடனே எப்படி கதை போனது இப்படி கதை போய் கொண்டு இருக்கலாம். நான் எனக்கு பிடிக்கல, எனக்கு கேட்கலாம் சொந்தத்துக்குள்ள போகலான்னு முடிவு எடுத்தேன்.
அதுக்கு பிறகு திவானு தம்பி கஜன் எல்லாட்டையும் கேட்டு எனக்கு தெரியாது இப்போ எங்க நல்ல பாட்டு ரெண்டும் தம்பிட்டு கிளம்பி என்ன மச்சான் அவ்வளோ தங்கவானால் நல்லா நீ மச்சான் நம்ம அவ்வளோ அன்பா பாசமான மச்சான் இல்ல உண்மையா இப்ப நான் சொல்றேன் என்னடா கோபம் இருக்கிறவங்க தான் அன்பும் கூட இருக்கு அது உண்மை வந்து டக்குனு கோபப்படுறவங்க வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா அதனால நான் சொன்னேன் வந்து கோபம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த இது இருக்கும் ஆனா சத்தமில்லாம இருப்பாங்களா அவங்க சண்டை பிடிச்ச பெரிய சண்டை தான் வந்து அது உண்மை அது என்ன பொறுத்தது ஆமா கஜேந்தினியும் வயந்தினியும் இருப்போம் மச்சாவோட வயந்தினி சொன்னால் மச்சான் நல்ல அவ்வளோ செடிக்கிற கூட வந்தோம் வயந்தினி அவ்வளோ விருப்பம் மச்சான் அவளுக்கு சரி இப்ப இது வந்து இது கல்யாணம் சேர்றதுக்கு முந்தி அதுக்கப்புறம் வந்து எப்படி நீங்கள் 2 பேரும் இதஞ்சு அந்த இயற்கை நிகழ்வு அப்படித்தானா வெளிநாடு கவலையா இல்லையே என்ன நீ இப்படி இருக்கேன் ஆனா இவரு கத்துனவரு விட்டு போட்டு போறோம் இப்ப அந்த வயசுல வச்சேன் ஆனா எனக்கு தெரியல சிம்பிளா தான் நான் வழி அனுப்பி வச்சேன் தானும் சொன்னவள் என்னடி நீ இப்படி இருக்கா கத்தாம நான் அவர் அங்க போனது பிறகு எனக்கு கவலையா இருந்தது கூட இல்லையேன்ட்டு அது அங்க இருந்தபடியா தமிழ அன்பு அதிகரிச்சேன் நான் சொன்னது அவைய விரும்பாத மகனே நான் தொட்டே கூட்டுக்கணும் அப்படி யாராச்சும் நேரத்துல பார்த்து அப்பா மாட்ட சொல்லுங்க 6 நாள் வயதில் கூட்டி கொண்டு ஏமாம்மா என்ன சிரிக்குது இப்போ அப்படி போய் கொண்டு நல்ல போகுது அப்படித்தான் வாழ்க்கையில பல சரி ஓகே அப்போ வந்து முதலாவது அனிவர்சரி வந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணதுக்கும் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிக்க நிறைய நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க உங்கள்கிட்ட முத்து கொஞ்சம் கொட்டு பழுதா போயிட்டு அப்போ வந்து மாறி மாறி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்போ சந்தோஷம் தானே இப்போ செலிப்ரேட் பண்ணது எல்லாம் சந்தோஷத்தின் வெளிப்பாடு நாளைக்கு பெரிய பார்ட்டி அதை விட மாட்டேன் சரி ஓகே நான் இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க மாட்டேன் எனக்கு சர்ப்ரைஸ் நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்திருந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் நான் எதிர்பார்க்க கேட்க மாட்டேன் நம்ம வந்தேன் என்ன பிரேம் எல்லாம் வருதுன்னு நான் முறைச்சு போய் நின்றுட்டேன் அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன்னா அப்ப நான் ஜோதிச்ச விஷயம் நாங்க மட்டும் தான் திருமண நாளை கொண்டாடுவோம் எங்களுடைய முடிவு பண்ணிருந்தாங்க எவ்வளவு சிறப்பாக நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல அப்ப எங்களுக்கு இந்த கிஃப்ட் அந்த எங்க அத்தானே பெரிய அத்தா பெரிய தான் சப்போர்ட்டா இருந்தீங்க கிலோஜத்தா அடுத்து அவங்க கடைக்குள்ள நிக்கிறோம் எந்நேரம் கோல் எடுப்பேன் எந்நேரம் மெசேஜ் பண்ணுவேன் அனுப்பு பார்க்காம ரிப்ளை பண்ணி இந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க அப்ப எங்களை ஓ வரக்குள்ள கேக் கொண்டு வரக்குள்ள விழுந்துடலாம் வந்திருக்கான் அடி வேண்டி தம்பி கல்யாணத்துக்கு இல்ல எனக்கு பெஸ்ட் கல்யாணம் மாதிரி தம்பிக்குது அப்பா நிக்கல நான் சொன்னேன் அப்பா நிக்கல கொஞ்சம் இதா இருந்தேன் சரி இப்ப அவர் கிஃப்ட் கொடுத்துறாரு நீங்களே என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க நான் தானே இப்ப கொடுத்தீங்க மருமகளை கொடுத்தீங்க மகனுக்கு மகனை கொடுத்தீங்க மருமகளுக்கு இதோட கிஃப்ட் நான் இதெல்லாம் தெரிஞ்சு சரி அப்போ உண்மையில வந்து சந்தோஷம் எங்களுக்கும் வந்து செலிப்ரேட் பண்ண எங்களை சர்ப்ரைஸ் கம்பெனி அழைச்சிருந்ததுக்கு நன்றி சரி நான் சொல்றேன்டா கொண்டாட்டமா மட்டும் இல்லாம எங்களோட கல்யாண வாழ்க்கை கடைசி வரைக்கும் இன்னும் அன்பு நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு எங்களை வாழ்த்துங்க யூடியூப் வீடியோவில் பாக்குறாங்க எல்லாரும் எங்களை வாழ்த்துங்க உங்களோட ஆசீர்வாதம் எங்களோட திருமண நாளுக்கு என்னுடைய பிரேம் எல்லாமே வந்து அத்தானுக்கும் எல்லாரும் வந்து நின்று நீங்க திருமண நாளை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடின பிள்ளாத அத்தான் தம்பி எல்லாருக்குமே நம்பிக்கை தெரிவிச்சு கொண்டு அப்பா எல்லாரும் மொத்தமா எல்லாரும் ஒரு ஆள் கட்டி சொல்லாம மொத்தமா சொல்றேன் எல்லாருக்குமே நம்பிக்கை தெரிவிச்சு கொண்டு அப்போ உங்களோட வந்து விடைபெறோம் நாங்கள் அப்போ எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க உங்களோட வந்து விடைபெறோம் நான் உங்கள் லிங்கா பாய் அப்படியே பாய்